வணக்கம். இனி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஸ்கேரி டீச்சர் தான். ஸ்கேரி டீச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான். வாங்க ஃபஸ்ட் மிஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மிஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மவுஸ் ட்ராப் அண்ட் பிளேஸ் இந்த டேபிள் டு டாச் மிஸ்டி. அதான் அந்த மவுஸ் ட்ராப் ஒன்று இருக்குல்ல, இந்த டாமஞ்சேரியில் கூட வரும்ல, அதுதான். அது வந்து டேபிள் மேலே வச்சு கையில் மாட்டுற மாதிரி பண்ணணும். ஓகே, குருவி வந்துடுச்சு. மண்டையா போய் எவ்வளோ பெருசு. சரி, ஓகே, அது உள்ளே போட்டோம். போது இது சில்ட்ரன்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணுறதால நம்ம தான் இது பாடம் போட்டணும். சரி, உள்ளே போதா? நல்லா போ. நான் போயிட்டு இதை வேற எடுக்கணும். உட்கார். இப்போ என்ன பண்ணுது? அது உட்காரதான் போதான்னு தெரில. போச்சுன்னா நல்லது. போது நேராக தான் போகுது. இப்போ வந்து மவுஸ் டாப் வந்து ஏதோ டேபிளில் இருக்குமா, இப்போ அதை வந்து எடுக்கணுமா. அது எங்கே? அந்த சைடு தானே போகுது. கபோர்டை தேடுவோம். அங்கே இங்கே வச்சுருக்கானுங்களாம் பார்ப்போம். ஏதாவது இங்கே பேப்பர் வச்சுருக்கானுங்க, அப்படின்னா பேப்பர் மேலே வைக்கணும் போல். கபோர்டு வந்து இங்கே இருக்குது. சரி, இதை திறப்போம். திறந்தா இங்கே இருக்குது. இது எறா எடுத்தாச்சு. இப்போ தூக்கி டேபிள் மேலே வச்சுருவோம். டேபிள் மேலே வைடா. நான் வைக்க மாட்டேன். வைடா. வச்சுட்டான். இப்போ இது மேலே கவர் பண்ணுறதுக்கு பேப்பர் வச்சுட்டு இப்போ ஓடிட வேண்டியதான். ஏன்னா மிஸ்டி வந்து இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிற போது அப்போ அது கையில் மாட்டும். அவ்வளோதான், சரியாக இருக்கும். சீக்கிரம் வா. அப்படியே ஆமை மாதிரி நடக்கும். வருது. நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் நிற்போம். வெளில வந்தாலும் அப்படியே திரும்பி ஓடிடலாம். சீக்கிரம் தான் பாரு. அப்படியே வந்துருச்சு. கிட்ட வந்துச்சு. என்ன? போகுது. ஏன் அது அப்படி போயிட்டு தான் போகணுமா என்ன? லூஸு. ஓகே, இப்போ பேப்பர் எடுக்க போது கையில் குத்த போது சாவு. மாட்டிக்கிச்சா? உனக்கு அதெல்லாம் தேவைதான். போடு. ஓகே, ஃபஸ்ட்டு மிஷன் முடிச்சாச்சு. கை பஞ்சர் ஆகிடுச்சு. பல்ப் எரியுது, குண்டு பல்ப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு மிஷன் முடிச்சாச்சு. பார்த்து வாங்க செகண்ட் மிஷன் எடுக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருக்கான். அதில் வந்து நிறைய உப்பை கொட்டுக்கிட்டு வந்துடலாமா. ஓகே, இது நல்லா இருக்கே. என்னடா இது? என்ன கருமை தான் செஞ்சுருக்குன்னு தெரில. இது செய்கிறதெல்லாம் இதால் கூட சாப்பிட முடியுமான்னு இதுக்கே தெரில. ஓகே, இது டேபிள் வைக்குது. ஓட்ஸுன்னு நினைக்கிறேன். அது என்ன ஏதோ வச்சிருச்சு. இப்போ போயிட்டு பக்கத்துலேயே உப்பு இருக்குது. போயிட்டு எல்லாத்தையும் கொட்டி விட்டு வந்துடலாம். போ. அதுக்கு அப்படியே வாய் எரியணும். அப்படியே உப்பு கொட்டுறதில்ல. என்ன இது பூட்டியிருக்கா? இதுக்கு வந்து ஹேமர் வேணுமா? அது பக்கத்தில் ஷெட்டில் தான் இருக்கும். ஷெட்லேருந்து எடுத்துருவோம். போ. உங்களுக்கு ஏதாவது டூலு அப்படி தேவைப்படுது இந்த கேமில் தேவைப்படுனா நேரம் ஷெட்டுக்கு வந்துடுங்க. இல்லைனா வந்து கீழே பேஸ்மெண்ட் இருக்கும், அங்கே இருக்கும். இதை எடுங்க. இதை எடுத்துகிட்டு தான் பூட்டை இப்போ உடைக்கணும். அது வேறு பூட்டி வச்சிருக்கு பைத்தியம், உள்ளே வரக்கூடாதுன்னு. உஷாராக தான் இருக்குது. ஓகே, இதில் ஏறி போயிடுவோம். இப்போ அது வந்து எங்கேயோ புக் படிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம உள்ளே போயிடுவோமா? உடச்சாச்சு. இப்போ ட்ராப் வேறு போட்டு குடி. சூப்பர். இப்போ போய் உப்பை அப்படியே கொட்டிடணும். உப்பை கொட்டுறா, எல்லாத்தையும் கொட்டிடுறா. இப்போ மிஸ்டி வருது. பாவம், அதே எண்ணிக்காக தான் நல்லா சமைச்சிருக்கோம். அதுலேயும் உப்பை கொட்டி வந்துட்டோம். சரி, கொஞ்ச நேரம் நிற்போம், அது வரட்டும். வா சீக்கிரம் வா. வந்துடும். இந்த கிட்ட வந்துருச்சு. சாப்பிடு. சுவையாக இருக்கும். சாப்பிடு. தேன் மாதிரி இருக்கும். இந்த குடி. அக்கா போடு. நெஞ்சு கரைக்குதா? போடு. வாந்தி எடு. சூடாக ஆம்லேட் போட்டுச்சு. ஓகே, இது உங்களுக்கெல்லாம் தேவைலாம். சரி, அடுத்த மிஷின் எடுப்போம் வாங்க. அடுத்த மிஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஏதோ பிடிச்ச நாடகம் ஏதோ போடுறாங்களா, டிவி உடச்சி விட்டு வந்துடணுமா. சூப்பர். அது வந்து ஹேமர் எது வேணாலும் வச்சு உடைக்கலாம். பக்கத்துலேயே இருக்குது பாருங்க குரோபரு. நாடகம் பார்க்குறியா? நாடகம் வர டிவியை உடச்சி விட்டு போயிடுறேன். போதா? போகுது. இப்போ போயிட்டு டப்புன்னு டிவி ரூம் அது ஹேமர் எதுக்கும் எடுத்துப்போம். ஏன்னா அது ஹேமரை குரோபரு இங்கேருந்தே எடுத்துப்போம். குரோபரை எடுத்துருவோமா? எதுக்கு அங்கே போயிட்டு? அங்கேயும் இருக்குது, பரவாயில்ல, இங்கேருந்தே எடுத்துப்போம். இங்கே ஓகே. இங்கே தான் இருக்குது. பார்த்து ஓடு. இப்போ எப்படி தரத்து போகிறாங்க மாடு மாதிரி. ஓடு. இப்படியே ஓடிடுவோம். இப்படியே இது காளை மாடு மாதிரி தரத்தோம். ஓடு. பேஸ்மெண்ட் வெளியே பூட்டி வச்சுருக்கா. சரியான லூஸு.
இப்போ கிச்சன் வழியாக போமா, அங்கேயும் பூட்டி வச்சுருக்குமே. வருதா அது? தரத்து தான் நினைக்கிறேன். இல்லை நின்றுச்சு. இது பொறுமையாக போவோம். அது எங்கே இருக்குன்னே தெரில. திரும்பிடுச்சா? திரும்பிடுச்சு. ஆனால் பேசாமல் ஜன்னல் வழியாக போயிடுவோமா? அதான் பண்ண போகிறேன். ஜன்னல் வழியாக போயிடுவோம். குதிரா சூப்பர். இப்போ டிவி ரூமுக்கு போய் போனோம். சூப்பர். இப்போ எங்கே இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேராக அது என்ன ரூம்னு போய் பார்ப்போம். இதில் இதான் போடா போடு. இனிமேல் டிவி வாங்கினா நான் உடைப்பேன். அப்படி தான் நம்ம பின்னாடி வழியாக எஸ்கேப் போயிடுவோம். வந்த வழியிலே. ஏன்னா அந்த முன்வாசல் வழியாக தான் வரும் கன்ஃபார்மாக. அதான் வந்துச்சு. குதிரா இப்போ பார்த்து கத்த போது. சூப்பர். அதான் எனக்கு வேணும். இப்போ கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருப்போம். அது வரட்டும். அது நேராக டிவி ரூமுக்கு தான் போவோம். சூப்பர் மஜா. போதுடா போது. சீக்கிரம் தான் போய. அப்படியே ஆடிக்கிட்டு போவேன். வந்துருச்சு. போயிடுச்சு. போதா இல்லையா? அங்கே தான் போகுது. போ. ஒன்றாலும் இனிமேல் நீ ஒன்றுமே பார்க்கக்கூடாது. டிவியே வாங்கக்கூடாது. நல்லா அழுவு. ஓகே முடிஞ்சு. அடுத்த மிஷின் உள்ளே போவோம் வாங்க. என்னடா அது வெளிலே வர மாட்டேங்குது. இது தேவையில்ல. ஓகே வாங்க இப்போ அடுத்த மிஷினுக்குள்ளே போவோம். இப்போ இந்த மிஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ பார்ட்டிக்கு போதான் நல்லா அழகான ட்ரெஸ்ஸு போட்டு போதான். அதை நம்ம என்ன பண்ணணும்? கிழிச்சு தான் விடணும். கிழிச்சு விட்ருவோம். இது வயசுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போடணுமா? தேவையே கிடையாது. கிழிச்சு விட்டுட்டே இருக்கணும். அது ரசிச்சுக்கிட்டு இருக்கு. வராரு. அந்த ஃபோட்டோவில் காமிச்சாங்களே அந்த ட்ரெஸ் தான். சரி இப்போ திறப்போம். திறந்தாச்சு. இப்போ நேராக ட்ரெஸ்ஸுகளுக்கு என்ன மோஸ்ட்டாக தேவைப்படும்? கத்திரிக்கோள் தானே. கத்திரிக்கோள் ஷெட்டில் இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். ஷெட்டில் இருக்கும். மேபி வாய்ப்பு நிறைய இருக்குது. இருக்கு பாருங்க. இதையும் எடுத்துப்போம். ஹேமரையும். ஏன்னா பூட்டி இருந்துச்சுன்னா உடச்சிட்டு போயிடலாம்ல. இப்போ அது கிச்சனில் தான் இருக்குது. ஆமாம் டீ ஆற்றிட்டு இருக்கு. டீ ஆற்றுதான் என்ன பண்ணுதுன்னு தெரில. நம்ம மேலேயே போயிடுவோம். ஏன்னா மேலே தானே அது ரூம் இருக்குது. தரடா. இந்த கிளவி ஜிம்மெல்லாம் வச்சுருக்கு. இப்போ டீ ரூமு அது தனியாக ஒரு ரூம் வச்சுருக்கோம். அதில் தான் ட்ரெஸ் வச்சுருக்கோம். எங்கே இருக்குது பாருங்க. அதுக்குள்ளே கூட ட்ரெஸ்ஸு ஷெல்ஃபில் வச்சுருக்கோமா இதில் கபலில் காண்பப்போம். ஓடிட வேண்டி தான். பார்ட்டி கேட்குதான். பார்ட்டிக்கு நீ இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டு போக முடியாது. ஓகே இங்கேயே உட்காந்துருப்போம். சூப்பர். அது மேலே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். மேலே போயிடுச்சா? மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே இருக்கா? அப்போ மேலே போதா? மேலே போயிடுச்சு. போயிடுச்சு. போடு. கிழிச்சாச்சா? இதே போட்டு போ. ஓகே இந்த மிஷின் முடிச்சாச்சு. வாங்க இப்போ அடுத்த மிஷின் பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு விடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஊசி இருக்குல்ல, அதை தூக்கி அந்த உட்கார்ற இடத்துல வச்சிடணுமா. சூப்பர். இங்கே தானே உட்காருவா? வா அங்கேயே வைக்கிறான். சூப்பர். குடிக்க உட்காந்துருக்கு. ஸோ வாங்க இப்போ உள்ளே போவோம். நேராக போயிடுவோம் உள்ளே. ஓகே பூட்டி வச்சுருக்கேன் எப்பவும் போல். ரைட்டு. இப்போ போயிட்டு உடைக்க இது எடுத்துகிட்டு வரணும். ஹேமர். இது ஆகுனா பூட்டி வச்சிருது லூஸு. ஓகே இப்போ நேராக போயிடுவோம். நேராக போயிட்டு இங்கே இது இருக்கும். எங்கடா ஹேமர் எடுத்து அப்படியே மண்டையில் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் உடைக்கணும். உடைக்கணும். பூட்டை உடைப்போம். இது எங்கே உட்காந்துருக்கு? இந்த ரூமில் இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது ஊசி. போய் வை. அதுக்கு மேலே துணியை வச்சிடணும் கைஸ். வச்சாச்சா? எப்போ இவ்வளோ பெருசு? ஆனாலும் பாவண்டா. சரி என்ன பண்ணுறது? ஓடி தான் மிஷன் கேம் பூட்டி இது பண்ணி தான் ஆகணும். திரும்ப சாத்திடும். சந்தேகம் வராது. வந்தால் மட்டும் என்ன ஓடிடுவோம். ஓகே வா. சீக்கிரம் வா. வந்துச்சு. உட்கார போது போடு. பேக்கு பஞ்சர் ஆயிடுச்சா? கத்துது.
விட மாட்டேன்டா அப்படின்னு. எனக்கு பிடிக்கவே முடியாது. ஓகே, இப்போ அடுத்த மிஷினை பார்ப்போம். இப்போ அடுத்த மிஷினில் வந்து நான் சொல்கிறேன். அட பாவி, ஏதோ பூனையை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த பூனையை நம்ம காப்பாற்றணுமா? இவ்வளோ கொடூர காரியம் நீனு. பூனை ஏதோ பிடிச்சி வச்சுருக்கான். இது இங்கே இருக்குது பாருங்க. அட பாவி, பக்கத்துலேயே தான் கீ இருக்கா. பூனையெல்லாம் பிடிச்சி வாராயிரு உனக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும். இப்போ போயிட்டு அந்த கேட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். உனக்கு பூனை இது பிடிக்கலன்னா அதை ஏன் பிடிச்சி வைக்கிற கிளவி? சரி, நம்ம இப்போ திரும்ப டோரு சாத்திருக்கு. நம்ம ஏதாவது ஹேமர் எடுத்துப்போம் கையில். ஏன்னா அது என்ன பூட்டி வச்சுருக்கோன்னா அதுக்கே தெரியாது. அப்படி பூட்டி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ என்னென்னா அட்லாக் த கேஜ் இதை வச்சு பண்ணலான்னு நினைக்கிறேன். வேணாம், அது சாவி வச்சு உடச்சா சத்தம் கேட்கும். இந்த வாசல் உடச்சி விட்ருவோம், ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். பண்ணுறா இப்போ அது இது கிச்சனில் தான் இருக்குது. கிச்சனை விட்டு வருது, மேலே ஓடிடும் அதுக்குள்ளே. அது டார்ச்சர் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பூனை டார்ச்சர் ரூம்னு தனியாக ரூம் வச்சுருக்கு, அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாத்ரூம் இல்லை பக்கத்தில். இதெல்லாம் இல்லை ரேராக போயிடும். ஸ்டோரேஜ் ரூமு இது கிடையாது. டார்ச்சர் ரூம்னு தனியாக ரூம் இருக்குன்னு. ஆமாம், அதெல்லாம் தனியாக அது அங்கே இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த சைடு எவ்வளோ பெரிய வீடு இது. எங்கேயாவது பேங்க்கில் லூட் அடிச்சிருக்கோம், அதில் தான் இவ்வளோ பெரிய வீடு. இங்கே தானே இருக்கும். இங்கே இருக்க பாருங்க. கீ எடுப்போம். கீ எடுத்தாச்சு. இந்த பூட்டு திறந்து வச்சுப்போம். அது ஏன்னா ஓடி வந்தாலும் வரும், ஏன்னா பூனை கத்தும். ஓப்பன் பண்ணுங்க. ஓடுது பாருங்க. எறா பூனை எறா ஓடுறா. அந்த ஜன்னல் வழியாக ஓடிடுறா. ஓடு குது. அப்படியே கீழே இறங்க. ஓடு. பூனை பிடிச்சாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டேன். பூனையெல்லாம் தர முடியாது, கிளம்பு. ஓகே, இப்போ அடுத்த மிஷனுக்கு போயிடுவோம். இது வேறு. வாங்க இப்போ அடுத்த மிஷனுக்கு போவோம். ஓகே, இந்த மிஷனில் வந்து ஏதோ அந்த கேக்கு ஏதோ பார்ட்டி கொண்டாட போனேன். அது பர்த்டேனால அந்த கேக்கில் வந்து இது ஊதுபத்தி வைக்கிறதுக்கு பதிலாக இது வைக்கணுமா, ஃபயர் கிராக்கர்ஸ் இருக்குல்ல, அதை வைக்கணுமா. அந்த வெடி இப்போ அது ஊதுபத்தி இருக்குல்ல, அது தூக்கிட்டு இதை வைக்கணும். நல்ல மிஷின். அப்படியே கேக்கு வெடிக்கும் மூஞ்சிலே, சரியாக இருக்கும். இப்போ ஃபயர் கிராக்கர்ஸ் தேடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அந்த மெழுகுவத்திக்கு பதிலாக இதை வைக்கணும், வெடியை. பார்த்துருச்சு. ட்ராப்பை காலையே போட்டு விட்ருக்கணும். சரி, நம்ம இப்படியே போய்டும். பேஸ்மெண்ட்டில் இருக்குமா வெடி, பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. கிச்சன்லேயே பார்ப்போம், இல்லைனா பார்ப்போம். இதை எடுக்க முடியாதா? இது எடுக்கணும், கொஞ்சம் தூரம் சத்துறான். எடுறா போட. இது எதுக்கு நான் கையிலே தூக்கிட்டு வரேன்? சரி, தேவைப்படும். அது வர வழியில் போட்டுற வேண்டியதான். ஓகே, சூப்பர். ஃபயர் கிராக்கர்ஸ் இங்கே இருக்கா? இங்கே இருக்குமான்னு தெரில. இது மேலே போதா? தூக்கி போடுதா? இங்கே போடனா அது வேறடின்னு வந்து திரும்பவும் மாட்டிப்போம். நம்ம இங்கே போட்டுருவோம். தூக்கி போடு. ஓகே, மேலே தானே இருக்குது. நம்ம கிச்சனில் போய் பார்ப்போம். எப்படிங்க பார்த்துச்சு? ஐய, சரியான பைத்தியமாக இருக்கும் போல். பிடிச்சிச்சு. அடப்பா, எப்படி சரிடுங்க. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் விளாடணும்னு நினைக்கிறேன் இந்த மிஷினை. ஒன்றும் இல்லை, அதே தான். கேக்கு இது பண்ணிட்டு அதை வைக்கணும், வேறு எதுவும் சொல்ல. ஓகே, எனக்கு தெரியும்டா. இப்போ பாடுறேண்ணே, சூதானமாக விளாட்ற. வாடா, ப்ளே விட்றா. இந்த கிழவி எப்படி மேலே பார்த்துச்சுன்னே தெரில. பேஸ்மெண்ட் போகிற வழியிலே பிடிச்சிருச்சு பாருங்க, சரியான லூஸு கிழவி. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த வாட்டி பூட்டி வச்சுருக்க பாருங்க, இதெல்லாம் திருத்தவே முடியாது. ஓகே, இப்போ நாம் வந்து நேராகவே இந்த ஹேமர் இந்த ஹேமர் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு உடச்சிட்டு உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். மேலெலாம் கிடையாது, அங்கே தான் கிச்சனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுது? பேப்பர் பிடிக்குதா? இப்போ நம்ம எப்படி போகிறது? இல்லை மேல் வேலையாக போயிடுவோமா? இப்போ அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இப்போ தான் மேலே போகுது. நம்ம மேலே போகலான்னு நினச்சா அது மேலே போகுது. கொஞ்ச நேரம் போட்டோம். இந்த எறா எப்பா தூக்கி போடுங்க.
கொஞ்ச நேரம் லேட்டாக இருங்க அது போட்டோம். அந்த சைடு போதா? பார்க்க மாட்டீல? பார்க்க மாட்டீல? பார்த்துச்சா? இல்லை பார்க்கல. ஓகே, இப்போ போயிட்டு பட்டுன்னு கிச்சன் இந்த இங்கே தானே இருக்கும். இந்த டோர் ஓப்பன் பண்ணு. இந்த தானே இதே தான் பார்க்க. ஆனால் இதுவும் மெழுகுமத்தி மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ தூக்கி கேண்டில் வச்சுட்டு இப்போ அது வந்து மெழுகுவத்தியில் கலர் மாதிரி இருக்குல்ல, அதை டேப் போட்டு ஒட்டிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஓடிட வேண்டியதுதான். ஓடனா அது வந்து இதாகிடும். தரத்துதா? ஆமாம் தரத்துது. இப்போ இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அது கிட்ட போனால் தான் மிஸ் ட்ரிகர் ஆகும். சீக்கிரம் போய் தொலை. நம்மளை அரட்டுற மட்டும் அப்படியே உசேன் போல்ட் டஃப் கொடுக்குற மாதிரி வரும். நான் வாசல்லே நிற்போம். அது அங்கே தான் போவோம் கரெக்டாக. சே பற்ற வை மூஞ்சிலே பூரா விடும். ஹாப்பி பர்த்டே மிஸ்டி, ஹாப்பி பர்த்டே டுமேல். மூஞ்சி அப்படியே வெள்ளையா கலர் கோழி குஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. சாவு. இதுதான் எனக்கு வேணும். சரி வாங்க அடுத்த மிஷனுக்கு போயிடுவோம். அடுத்த என்ன மிஷனு? இது வந்து ஒன்று புக்கு இருங்க அதான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து மிஸ்டி வந்து ஏதோ புக்கு படிக்க போகுது இன்ட்ரெஸ்ட்டாக. அதில் வந்து பெரிய ஸ்பைடரை போட்டு விட்ருணுமா, மூஞ்சிலே இதாகிடும். சூப்பர். இதுவே என்றைக்காவது புக்கு படிக்கும் போல். அதையும் இங்கே எடுத்துக்கொள்ள போகிறோம். தட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த வர இப்போ வந்து ஃபைண்ட் த ஸ்பைடர், பி கேர்ஃபுல் பைட்ஸு. இப்போ அது என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, உன்னால் வந்து வெறும் கையில் தொட முடியாது அந்த ஸ்பைடர், ஏன்னா கடிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், க்ளவுஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் வந்து மேலே தான் இந்த ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷாப்னு ஒரு ரூமே இருக்கும் தனியாக. இது இல்லை, இதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது பாருங்க ஸ்பைடரு தெரியுதா? இப்போ தூக்கி உள்ளே போடணும். ஒர்க் ஷாப்னு ஏதாவது ரூம் இருக்கான்னு பார்ப்போம். ஒர்க் ஷாப் இது இல்லை, இது பாத்ரூமா? இது தேவையில்லை. ஸ்கல்ச்சர் ரூமு இது இங்கே இருக்கும் நினச்சானா? இப்போ அதை வந்து நம்ம கையில் வந்து இது போட்டுட்டோம், க்ளவுஸு. இப்போ அதை தூக்கி ஸ்பைடர் இது இல்லை, டார்ச்சர் ரூமில் இருக்குது. அது இது டார்ச்சர் பண்ண என்னென்ன வாங்கி வச்சுருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே போவோம். இப்போ அதை வெறும் கையில் தொட்டால் நம்ம கடிச்சிடும். எட்ரா சூப்பர். இப்போ வந்து கையில் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ பெருசு! மேலே தான் வருது. சரி நம்ம அப்படியே கீழே போய்டும். அப்போனா இந்த வழியா அது மேலே வரதுக்குள்ளே கிழிஞ்சிடும். நம்ம கீழே போய்டும். கீழே போயிட்டு ஸ்டடி ரூம்னே ஒரு ரூம் வச்சுருக்குது. அதில் போயிட்டு அதில் புக்கு ஒன்று வச்சுருக்கோம், அங்கே போட்டுடணும். ஸ்டடி ரூம் இங்கேயே தான் இருக்கும். இதான் நினைக்கிறேங்க. வெளில போய் போட பார்த்துருவோம். ஸ்டடி ரூம்னு இருக்கா? தான். இப்போ இங்கே போய் இந்த புக்கில் தூக்கி வச்சுருவோம். இப்போ வந்து ஓடிடும், ஏன்னா மிஸ்டி வரும். இப்போ பாருங்க மூஞ்சில் அப்படியே இதாகிடும். சிலந்தி அப்படியே இதாகும், அலையும். இதுக்கு வந்து குரோபார் தேவையில்லை. இது ஷார்ட்கட் மாதிரி. யார் ஷார்ட்கட் தேவைப்பட்ட? இந்த வீட்டில் ஏகப்பட்ட வழி இருக்கும். இப்போ ஆமாம் மாதிரி கீழே இறங்கி வரும். வா பொறுமையா வா வரட்டும். எவ்வளோ நேரம்? வா வந்துடுச்சுன்னு நினைக்கிற ஸ்டடி ரூமுக்கு. வந்துடுச்சு. உட்காரு, தர போடு, சாவு. மூஞ்சில் இனிமேல் வெளிலையே காமிக்க முடியாது. ஓகே கைஸ், இவ்வளோதான் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான் வீடியோ. பாய்.